அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அவன் என்ன கேட்குறான், நான் இவங்களை முறியடிக்கணுன்றான். 2 தடவை முறியடிக்கிறார். ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை பண்ணிவிட்டு தாவீது மேலே அவனுக்கு ஒரு இது இருந்துச்சு, அவன் எப்படியும் முறியடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பெருசாக இருக்குது. ஆனால் செகண்ட் டைம் வராங்க, வந்தோடனே கம்ப்ளீட்டாக ஓடுற மாதிரி அடிச்சிட்டான். அடித்து போட்டு அவங்கள ஒன்றுமே இல்லாதபடி போயிட்டான். அப்போ கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு சேரும். அப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல இன்னொரு வசனம் பாருங்கள். இந்த இடத்துல இன்னொரு சில காரியங்களை பார்ப்போம். இந்த இடத்துல 6வது அதிகாரத்தில் பார்ப்போம். 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிப்போம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 34,000 பேரை கூட்டி, கேருபீன்களின் நடுவே வாசமாய் இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடிருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது இரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரர் ஆகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது இரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியின் அண்டையில் செத்தான். 2 Samuel 6th chapter verse 1. Again David gathered together all the chosen men of Israel, 30,000. And David arose and went with all the people that were with him from Baalah of Judah to bring up from thence the ark of God, whose name is called the name of the Lord of hosts, that dwelleth between the cherubim. And they set the ark of God upon a new cart, and brought it out of the house of Abinadab, and that was in Gibeah in Uzzah, and Ahio the son of Abinadab drove out the new cart. And they brought it out of the house of Aminadab, which was at Gibeah. Accompanying the ark of God, Ahio went before the ark. And David and all the house of Israel played before the Lord on all the manner of instruments made of fir wood, even on harps, and on psaltery, and on timbrel, and on cornet, and on cymbals. And when they came to Nachon's threshing floor, Uzzah put forth his hand to the ark of God, and took hold of it, for the oxen shook it. And the anger of the Lord was kindled against Uzzah, and God smote him there for his error. There he died by the ark of God. இங்கே எல்லாம் நல்லதாக நடந்துச்சு. ஆனால் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மறந்துட்டாங்க. எப்பவுமே தேவனுடைய பெட்டி அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி, தேவன் மனுஷனோடு பண்ணியிருக்க உடன்படிக்கை, இதை ரொம்ப சீரியஸாக பார்ப்பார். ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க, தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களை சீக்கிரம் பார்ப்பார். இப்போ வந்து அதில் என்ன இருக்குது? உடன்படிக்கை பெட்டியில் 10 கட்டில் இருக்குது. அப்புறம் அதுக்குள்ளே ஆரோனின் கோல் இருக்குது, தெளித்த கோல் இருக்குது, கொஞ்சம் மண்ணாக இருக்குது. அதில் என்ன இம்பார்ட்டன்ஸு? அது நம்ம கேட்போம். கர்த்தருக்கு தான் செய்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். உலகத்திலே தன் வார்த்தை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் 138ஆம் சங்கீதத்தில்.
உடன்படிக்கை ரொம்ப மகிமை இருக்கும். அதில் 2 கேருப் மாதிரி செய்து வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அது ரெப்ளிகா ஆஃப் த மாடல் விச் இஸ் இன் த கிங்டம் ஆஃப் காட். தட் இஸ் ஹெவன். மோட்சத்தில் இருக்கிற மாதிரி அவர் கேருபில் நடுக்கில் வாசம் செய்கிற தேவன். அவரை சுற்றி இந்த கேருகள் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். 2 எல்லாம் தன் கண்களை மூடி, இதெல்லாம் செட்டைகள் மூலம் மூடி, இதெல்லாம் மூடிட்டு சேனைகளின் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தேவனாய் கர்த்தர் மனுஷங்கிட்ட வந்து ரொம்ப லீனியண்ட்டாக இருக்கிறாரு. அது ஏன் நம்மளுக்கு புரியல. ஆனால் அவர்களுக்காக உயிரே கொடுக்க துணிஞ்சார். உயிரும் கொடுத்தார். 2வது அவருடைய சாயலில் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். ஆகவே இது ரொம்ப முக்கியமானு பார்க்கணும், ரொம்ப இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறார் இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேளுங்க. நீங்கள் யாரும் அந்த பெட்டியை தொட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதலே சொல்லியிருக்காரு. என்ன நம்ம கேட்போம், என்ன தப்பு செய்தான், பெட்டி அசைஞ்சிச்சு பிடிச்சிட்டான், அதனால் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். இல்லை, இன்றைக்கி இது எல்லாருமே இந்த தப்பு தான் பண்ணுறோம். உடன்படிக்கை மீறுது. உடன்படிக்கை பெட்டியில் அவன் உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அது நான் சொன்ன அந்த காரியங்கள்லாம் இருக்குது. 2வது உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் தான் தூக்கணும். ஆசாரியர்கள் இல்லாமல் வேறு யாரும் தூக்க வர முடியாது. 2வது தாவீது என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆசாரியர்களை கூப்பிட்டு, அப்பா நான் கூட்டிகிட்டு வந்து உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கிறேன், அதுக்கோசரம் நான் வந்து உங்களை கேட்கணும். அதான் ஒரு முறைமை. உடனே அவனுக்கு தயாரே அவங்க எடுத்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் அதுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். 2வது அவர்கள் தங்கள் தோளில் வேலை சுமந்து போகணும். இவன் என்ன பண்ணால் மாட்டு வண்டியில் போட்டு, அந்த காலத்தில் அப்படி தான் அந்த ரொம்ப பெருமையாக இருக்குது. நல்ல டான்ஸ் கீன்ஸ் எல்லாம் இவன் நினச்சிட்டு அந்த இந்த டான்ஸ் போட்டு நம்ம ஆராதனை பண்ணுறோம்ல, அது மாதிரி பண்ணால் கர்த்தர் பிரியமாக இருப்பார்னு பார்த்தார். 2 விதமான இது காரியத்தை நீங்கள் பார்க்குறோம். கர்த்தருக்கு அதில் இஷ்டம் இல்லை. அவர் என்ன சொன்னது ஆசாரியர்களுக்கு வரணும். ஆசாரியர்கள் இல்லை, அங்கே இருக்கிற மாதிரி தெரியல. அந்த அமிதாபின் குமாரர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அமிதாபின் குமாரனை எண்ணப்பட்டு அவர் வந்து 2வது கர்த்தருடைய 2வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, இந்த பெட்டிக்கிட்ட யாரையும் போக முடியாது. அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் யாருக்கோ அவன் தான் ஒருத்தர் தான் போக முடியும். அவன் மற்றவங்க யாராவது போனான்னா காலி. ஏன்னா தேவன் பரிசுத்தமானவர், அவர்கிட்ட வேறு யாரும் போக முடியாது. அதனால தான் அவர் நம்ம பார்க்கக்கூடாதபடி மறைவாக இருக்கிறார். 2வது அவர் சொல்லிட்டார், சரி நான் என் குமாரனாகி இயேசு அனுப்புகிறேன், நீங்கள் அவரை பார்த்துக்கோங்க, அவர் மூலமாக என்கிட்ட வாங்க. அதனால தான் நம்மளுக்கு டுடே வி நீட் ஜீசஸ். ஏன்னா எவ்ரி மோமெண்ட் ஆஃப் அ லைஃப் வி நீட் ஜீசஸ் பிகாஸ் ஹீ இஸ் த, அதான் சொல்கிறேன் அந்த வேதத்தில் போட்டிருக்கு, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், ஏனென்று ஒருவரும் பிதாவிடத்தில் வரான். யோவான் சுவிசேஷத்தில் கூடப்பட்டிருக்கு. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பிதாவாகி தேவட்ட ஒருவனும் வருவதும் கண்டதில்லை, அப்படி தான் போட்டிருக்கு. ஏன்னா பார்த்தா செத்துருவோம் நம்ம. ஏன்னா ஹீ இஸ் சச் அ ஹோலி அண்ட் சச் அ பவர்ஃபுல் லைட். அவர் படைத்த சூரியனே நம்ம பார்க்க முடியல. நேற்று யூடியூப் வீடியோவில் படித்தேன், இன்னொரு பூமியை கண்டுபிடிச்சிருக்காங்களாம் இவங்க. அங்கே கூட ஒரு சூரியன் இருக்கான், இப்போ இருக்கிற சூரியன் மாதிரி எத்தனையோ 50 மடங்கு பெருசான் சூரியனா என்னமோ போட்டிருந்தாங்க. அவ்வளோ பெரிய சூரியன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அது கிட்டே போக முடியலன்றாங்க. அப்போ பாருங்கள், அது நட்சத்திரங்கள் அதை விட பவர்ஃபுல் இருக்குது. இதெல்லாம் படைத்த தேவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார். நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. அவர் ஆனால் மனுஷங்களோட உறவு கொள்ளணும்னு தான் வர்றாரு. ஆனால் உறவு வரும்போது அவர் சொன்ன முறைமையின்படி வரணும். அங்கே தான் பிரச்சனை. இவன் என்ன பண்ணிட்டான், போய் கையை வச்சு பிடிக்க போனான், அடிச்சிட்டார். அதனால் அவன் இப்போ நம்ம கர்த்தர் அடிச்சிட்டாரு, ஊசா நரகத்துக்கு போயிட்டானா? இல்லை, அப்படி இல்லைங்களே, உயிர் போயிடுச்சு, போதும், டெர்மினேஷன். இன்றைக்கி நிறைய பேர் உடனும் நம்ம சில துணிமான காரியங்களை நம்ம இறங்குவோம் தேவனுடைய சமூகத்தில். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கர்த்தராக இயேசு இல்லைன்னா நம்ம பிதாவுக்கு தேவனிடத்தில் போக முடியாது. இது உண்மையான காரியம். ஆனால் பிதாவானவர் நம்ம நேசிக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை நம்மளுக்கு கொடுத்தாரு. நம்மளுக்கு எப்பவுமே நம்ம முரட்டுத்தனமாக நடத்தின ஒரு சாமிக்கிட்ட தான் ஓடுவோம். இங்கே அவர் முரட்டுத்தனமாக நடத்தலை, அவர் சொன்னதை கேட்கல, அடி வாங்கிட்டாங்க. அதான் நடந்தது இங்கே. இதை பார்த்துட்டு தாவீது ராஜாவுக்கு ரொம்ப வசனமாக போயிடுச்சு. அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், வாசிங்கம்மா. வசனம் 8. அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்ததின் நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான்.
தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியானாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். போதும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல பயந்துட்டான். இது எல்லாருமே பயப்படுவோம். இப்போ கர்த்தர் நம்மளை மேலே இறக்கம் செய்கிற வரைக்கும் நம்ம தட்டி வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற வரைக்கும் சைலண்ட்டாக போவோம். இயேசு கிறிஸ்து ரொம்ப இரக்கமுள்ளவராக நமக்காக சிலுவையில் மறித்து அப்படி பண்ண உடனே அப்படின்னு எடுப்போம். ஆனால் அவர் திரும்பி வர போகிறாரு. எப்படி வருவார்? ஒரு ராஜா வரப்போகிறார். அப்போ பார்க்குற போதே அடி வாங்குவோம். அப்போ எப்படி யோசனை பண்ணுவோம்? இதே சாமியை நம்மளை கொண்டு போடு போக்க எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்னு கேட்போம். அது மனுஷனோட வாயிலேருந்து இப்படியும் வரும் அப்படி வரும். அவர் தன்னுடைய எல்லாத்தையும் இறக்கிட்டு தன்னுடைய இதை விட்டு அவரே தன்னை மனுஷனுக்காக ஒப்பு கொடுத்து அவனால் செய்ய முடியாததை அவர் செய்து நம்மளெல்லாம் காப்பாற்றிட்டு நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணி கேளுங்கன்ற. இன்றைக்கும் நம்ம அதான் கேட்கணும். அதுதான் இங்கே போட்டிருக்கு. 64 போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? நமக்கு காத்திருக்கிறவர்கள், தேவனாகிய கர்த்தருக்கு காத்திருக்கணும். இப்போ இங்கே ஒரு தப்பு பண்ணுறாரு தாவீது. அவன் அடி வாங்கின உடனே அந்த பெட்டி வேணாம். அந்த பெட்டி இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் நல்லா வரும். இப்போ அதுதான் பார்ப்பீங்க. அது படிங்கம்மா, தமிழில் படிங்க. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லைல்ல, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.